அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மேட்ரிசஸ், ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸ் அதில் நேச்சர் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஃபைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நேச்சர் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் டு தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் தெரியணும். மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் டு தி குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஸோ நம்ம எனி மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ. சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு, then y, then z. Similarly, row wise x, y, z போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டயகனல் மட்டும் வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். டயகனல் வேல்யூஸ் டைரக்டாகவே எழுதிக்கலாம். சரிங்களா? எக்ஸப்ட் டயகனல் ஆஃப் த வேல்யூ. எக்ஸப்ட் டயகனல் ஆஃப் தி வேல்யூ தான் எழுதணும். சரிங்களா? அப்போ இப்போ டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயரு. அப்போ எக்ஸ் கோயின்சிடன்ட் பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ. அதே மாதிரி ஒய் கோயின்சிடன்ட் பிளேஸில் பி இருக்கு. அப்போ ஒய் இந்த இடத்துல வந்திருக்கும் பி. தென் இசட் கோயின்சிடன்ட் பிளேஸில் சி. தென் எக்ஸ் ஒய் வரக்கூடிய இடத்துல டி இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் இது எக்ஸப்ட் டயகனல். அப்போ எக்ஸ் ஒய் வரக்கூடிய இடத்துல டி இருக்கு இல்லைங்களா? அப்போ வேல்யூ ஆஃப் த வேல்யூ டி பை 2. அப்போ எக்ஸ் ஒய் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே வரும் டி பை 2. சிமிலர்லி இங்கேயும் டி பை 2. அடுத்த வேல்யூ ஒய் இசட் இருக்கு. இப்போ ஒய் இசட் வரக்கூடிய இடத்துல என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இ இருக்கு. அப்போ இ பை 2 ஆஃப் த வேல்யூ. அப்போ ஒய் இசட் எங்கே வருதுன்னு பாருங்க. ஒய் இசட் இங்கே வந்திருக்கும். ஸோ இ பை 2. அதே மாதிரி ஒய் ரோ இசட் காலம். ஸோ இங்கேயும் இ பை 2. தென் ஃபைனல் என்ன சார் இருக்குன்னா ZX இருக்கு. ZX. அப்போ ZX வரக்கூடிய இடத்துல F இருக்கு. அப்போ Fல பாதி ஆஃப் த வேல்யூ. ஸோ ZX இங்கே வந்திருக்கு. Z ரோ X காலம். அப்போ F பை 2. சிமிலர்லி X ரோ Z காலம் F பை 2. ஸோ ஃபர்ஸ்ட்ல மேட்ரிக்ஸை முதல்ல ஃபைன் பண்ணியிருக்கணும் சார். மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் டு தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஃபைன் பண்ணா தான் நம்ம நேச்சர் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் உள்ளே போக முடியும். சரிங்களா? இப்போ நேச்சர் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம கேபிட்டல் ஏன்ற மேட்ரிக்ஸை ஜென்ரலாக எழுதணும்னா, பொதுவாக எழுதணும்னா மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம் சார்? ஏ 1 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். சிமிலர்லி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தென் செகண்ட் ரோ செகண்ட் காலம், தென் செகண்ட் ரோ தேர்ட் காலம், தென் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தென் தேர்ட் ரோ செகண்ட் காலம், தென் தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ எந்த ஒரு மேட்ரிக்ஸும் இந்த ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியும். சரிங்களா? நம்ம இங்கே மேக்ஸிமம் 3x3 மேட்ரிக்ஸ் தான் பார்க்குறோம். 4x4 அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ கேபிட்டல் D1 ஃபைன் பண்ணும். ஸோ D1 அப்படின்றது டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A11. அதாவது 1 ரோ 1 காலம் மட்டும் வந்திருக்கும். 1 ரோ 1 காலம் மட்டும் A11 ஃபைன் பண்ணுவோம். D1ன்றது. அண்ட் D2 பார்த்தீங்கன்னா 2 ரோ 2 காலம். அப்போ A11, A12 and A21, A22, 2 ரோ 2 காலம். சரிங்களா? தென் D3. ஸோ D3ன்றது 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ A11, A12, A13 and A21, A22, A23 and A31, A32, A33. சரிங்களா? இது 3 ரோ 3 காலம். ஸோ லைக்வைஸ் நம்ம எவ்வளோ மேட்ரிக்ஸ் கொடுக்குறோமோ D4, D5 எவ்வளோ போகுதோ பேஸ்ட் ஆன் த மேட்ரிக்ஸ் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் கம்பல்சரி மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் டு தி குவாட்ராட்டிக் ஃபார்ம்ன்றது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கணும். அது என்ன சார் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸ். A ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா இங்கே ஏதோ மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நேச்சரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. 4 டைப்ஸ் இருக்குது நேச்சரில். ஸோ 1 by 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டைப் 1. ஸோ டைப் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் டெஃபனைட். நேச்சர் பாசிட்டிவ் டெஃபனைட். அது என்ன சார் பாசிட்டிவ் டெஃபனைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் டிஐ
di must be greater than 0வா இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் d1 d2 d3 எவ்வளோ ஃபைண்ட் பண்ணுறோமோ எல்லா வேல்யூமே கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் டெஃபனைட் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஃபீல் பண்ணா, சப்போஸ் d1 மேபி 1 இருக்கலாம், தென் d2 மேபி ஒரு 6 இருக்கலாம், தென் d3 மேபி ஒரு 12 இருக்கலாம். ஸோ ஆல் த 3 d1 d2 d3 எல்லாமே கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா nature is positive definite. Nature is positive definite சொல்லலாம். Suppose type 2. So type 2 என்ன கேட்டீங்கன்னா positive semi definite. Type 2 positive semi definite. Positive semi definite. அது என்ன சார் பாசிட்டிவ் செமி டெஃபினைட்னா, ஒன்ஸ் அகெயின் அதே லாஜிக் தான், சரிங்களா? ஸோ ஆல் di greater than 0, all di greater than 0 and at least 1 di equals to 0வா இருக்கணும். ஸோ எல்லா வேல்யூமே கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் ஈக்குவல் டு 0வா இருந்துக்கலாம். எக்ஸாம்பிள் இதுக்கு எப்படி கொடுக்கலாம்னா, சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ d1 ஈக்குவல்ஸ் டு 1 இருக்கலாம், d2 மேபி 0வா இருக்கலாம், d3 மேபி 12 இருந்துக்கலாம், சரிங்களா? அப்போ d1 d3 கிரேட்டர் தென் 0வா இருக்கு, d2 மட்டும் ஈக்குவல் டு 0வா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் செமி டெஃபினைட் சொல்லுவோம். ஸோ தேர்ட் கேஸ் டைப் 3. ஸோ டைப் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் டெஃபினைட். ஸோ பாசிட்டிவ் என்ன பண்ணுமோ அதே லாஜிக் தான். ஸோ என்ன சார், ஆல் di less than 0, எல்லா வேல்யூமே 0 விட குறைவாக இருக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, சப்போஸ் d1 is equal to சேம் எக்ஸாம்பிள் -1, d2 is equal to மேபி -6, d3 is equal to மேபி -12. ஸோ ஆல் di less than 0, 0 விட குறைவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டெஃபினைட் சொல்லுவோம். ஸோ டைப் 4. ஸோ ஃபோர்த் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் செமி டெஃபினைட். ஸோ அது என்ன சார், நெகட்டிவ் செமி டெஃபினைட்னா பாசிட்டிவ் செமி டெஃபினைட் மாதிரியே தான். ஸோ ஆல் di less than 0 and at least 1 di equals to 0வா இருக்கணும். ஸோ எல்லா வேல்யூ நெகட்டிவ் நம்பராக இருக்கணும், ஆனால் ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணால், d1 equals to -1 and d2 equals to -6 and d3 maybe 0. ஸோ எல்லா வேல்யூ நெகட்டிவ் தான், ஆனால் ஒரு வேல்யூ மட்டும் 0வா இருக்கு, சரிங்களா? இது டைப் 4. ஸோ டைப் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெஃபினைட். ஸோ டைப் 5னா இன்டெஃபினைட். அது என்ன சார் இன்டெஃபினைட் அப்படின்னா, இந்த 4 கேஸ்லையுமே வரல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்டெஃபினைட் ஆகிடும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா இது சொல்லலாம், இட் கண்டைன்ஸ் both பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ். பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா அது இன்டெஃபினைட் சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, d1ன்றது மேபி -1, d2ன்றது மேபி +6, d3ன்றது மேபி +12 இல்லை -12 எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இதில் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து வந்துச்சுன்னா இன்டெஃபினைட் சொல்லுவோம், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபைண்டிங் ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வித்தவுட் ஃபைண்டிங் ஐகன் வேல்யூஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணாம நேச்சர் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் சொல்றது இந்த மெத்தட், சரிங்களா? அப்போ வேற மெத்தட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வேற மெத்தட் இருக்கு. அது என்ன சார் வேற மெத்தட்னு கேட்டீங்கன்னா, ஐகன் வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம டைரக்டாவே வித் ஐகன் வேல்யூ யூஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். ஸோ அது
ரெண்டாவது கிரைட்டீரியன். ஸோ based on eigen values. Based on eigen values. ஸோ ஐகன் வேல்யூஸை பேஸ் பண்ணி கூட நம்மளால நேச்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் ஐகன் வேல்யூஸ் we can able to find nature. சரிங்களா? அப்போ ஐகன் வேல்யூஸ் மேபி lambda 1 and lambda 2 and lambda 3 are 3 ஐகன் வேல்யூஸ் நம்மள அஷ்யூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்மள அஷ்யூம் பண்ணிக்கிறோம். சப்போஸ் அதே லாஜிக் தான் கேஸ் 1 இல்ல டைப் 1. ஸோ positive definite. Nature is positive definite. அப்போ nature positive definite இருந்துச்சுன்னா என்ன சார்? அதே லாஜிக் தான். all eigen values are positive. All eigen values are positive. எல்லாமே eigen value. All 3 eigen values positiveனா positive definite. எக்ஸாம்பிள் இதுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, suppose lambda 1 is equal to 1 and lambda 2 is equal to maybe 4 and lambda 3 is equal to maybe 9. So all the 3 eigen values are positive. அப்போ இது positive definite. So case 2. So case 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், அதே தான் positive semi definite. Positive semi definite. அதே லாஜிக் தான். ஸோ all eigen values are positive. All eigen values are positive and at least one eigen value is 0. ஸோ எல்லா ஐகன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும், பட் ஒன் ஐகன் வேல்யூ மேபி 0. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, சப்போஸ் lambda 1 equals to 1, lambda 2 maybe 0 and lambda 3 equals to 9. ஸோ ரெண்டு ஐகன் வேல்யூ பாசிட்டிவ் அண்ட் ஒரு ஐகன் வேல்யூ 0. அப்போ பாசிட்டிவ் செமி டெஃபனைட். ஸோ கேஸ் 3. ஸோ நெகட்டிவ் டெஃபனைட். அதே லாஜிக் தான். நெகட்டிவ் டெஃபனைட். ஸோ அதே சேம் லாஜிக் தான். ஸோ all eigen values are negative. All eigen values are negative. எல்லா ஐகன் வேல்யூமே நெகட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டெஃபனைட். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, lambda 1 is equal to -1, lambda 2 is equal to -4 and lambda 3 is equal to -9. So all the 3 eigen values are negative. So it is negative definite. சரிங்களா சார்? So case 4. Negative semi definite. Negative semi definite. So negative semi definite na அதே லாஜிக் தான். So all eigen values are negative and at least one eigen value is 0. One eigen value is 0. So இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, சப்போஸ் எக்ஸாம்பிள், so lambda 1 is equal to -1, lambda 2 equals to 0 and lambda 3 is equal to -9. ஸோ ரெண்டு வேல்யூ நெகட்டிவா இருக்கு, ஒரு வேல்யூ 0வா இருக்கு. ஸோ இது நெகட்டிவ் செமி டெஃபனைட் சொல்லுவோம். தென் கேஸ் 5. ஸோ கேஸ் 5 என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டெஃபனைட். ஸோ இன்டெஃபனைட்னா இந்த 4 கேஸ்லையுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா இன்டெஃபனைட். அதாவது it contains both positive and negative eigen values. பாசிட்டிவ் இருக்கும், at the same time நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இது இன்டெஃபனைட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே,
இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 1. ஸோ டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் 2xy 2yz 2zx. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் கிடையாது 0, y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் கிடையாது 0, z ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் கிடையாது 0. சரிங்களா? இப்போ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ எப்படி சார் ஃபைண்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எக்ஸப்ட் டயகனல் பேலன்ஸ் எல்லாமே ஆஃப் ஆஃப் த வேல்யூ. ஃபர்ஸ்ட்ல டயகனலை ஃபில் பண்ணிடுவோம். ஸோ டயகனல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் எல்லாமே 0 தான். அப்போ 0 எகைன் 0 எகைன் 0. ஸோ டயகனல் மட்டும் டேரெக்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? எக்ஸப்ட் டயகனல் ஆஃப் ஆஃப் த வேல்யூ. ஸோ இங்கே எக்ஸ் ஒய் ஆகட்டும் சரி, ஒய் இசட் ஆகட்டும் சரி, இசட் எக்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே 2 தான். ஸோ எக்ஸப்ட் டயகனல் எல்லாமே ஆஃப் ஆஃப் த வேல்யூ. அப்போ 2/2 எகைன் 2/2 எகைன் 2/2. அப்போ எக்ஸப்ட் டயகனல் எல்லாமே என்ன சார் 1 1 1 எல்லாமே 1 தான். சரிங்களா? எக்ஸப்ட் டயகனல் எல்லாமே 1 தான். ஸோ இது நேச்சர் மட்டும் தான் கேட்டுக்கிறோம். ஸோ ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கேட்கல. இப்போ ஷார்ட் கொஷின் ஆன்சரில் வந்துருக்கும். ஸோ D1 என்னன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், டிட்டர்மினன்ட் 1 ரோ 1 காலம், D1 0. அப்போ D1ஓட வேல்யூ என்னது 0. தென் D2 ஃபைன் பண்ணுவோம். ஸோ D2ன்றது டிட்டர்மினன்ட் 2 cross 2 மேட்ரிக்ஸ். இப்போ 0 1 1 0 இல்லைங்களா? 2 cross 2 A11 A12 A21 A22. இதை ஒர்க் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0 -1 கிடைக்கும். அப்போ D2ஓட வேல்யூ -1. தென் D3 ஃபைன் பண்ணுங்க சார். டிட்டர்மினன்ட் 3 cross 3 மேட்ரிக்ஸ் 0 1 1 1 0 1 1 1 0. 3 cross 3 elements. இப்போ 0 into 0 minus 1 minus 1 into 1 into 0 minus 1 0 minus 1 plus 1 into 1 minus 0. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க சார். ஃபர்ஸ்ட் ஒன் 0, செகண்ட் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும், தேர்ட் ஒன் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ 2 கிடைக்குது. சரிங்களா? அப்போ செக் பண்ணி பாருங்க சார். D1 வேல்யூ 0, D2 வேல்யூ -1, D3 வேல்யூ +2. அப்போ இதில் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. சரிங்களா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்து வந்துருச்சுனாலே நேச்சர் என்ன சார் ஆயிரும்? இன்டெஃபனைட். நேச்சர் இஸ் இன்டெஃபனைட். ஏன்னா இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சேர்ந்து இருக்கு. ஸோ நேச்சர் இஸ் இன்டெஃபனைட். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. டிஸ்கஸ் நேச்சர் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் 2x1 ஸ்கொயர் 1x2 ஸ்கொயர் minus 3x3 ஸ்கொயர் 12x1 x2 minus 8x2 x3 minus 4x3 x1. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல கேபிட்டல் ஏன்ற மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டயகனல் மட்டும் டேரக்டாக எழுதிக்கலாம். அப்போ x1 ஸ்கொயர், அப்போ இங்கே 2 வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது x2 ஸ்கொயர் 1x2 ஸ்கொயர், அப்போ 1x2 ஸ்கொயர் minus 3x3 ஸ்கொயர், ஸோ minus 3x3 ஸ்கொயர். தென் x1 x2 12 இருக்கு. அப்போ 12ல 2 ஆஃப் ஆஃப் த வேல்யூ, அப்போ 6 கிடைக்கும். அப்போ x1 x2 வரக்கூடிய இடத்துல 6 கிடைக்கும். அப்போ x1 x2ன்றது A12. அந்த x1 x2 என்ன சார் பண்ணலாம்னா A12 பார் A21 கூட எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே வரக்கூடிய வேல்யூ என்ன சார் 6. அப்போ இங்கே என்ன சார் வரும்? இங்கேயும் 6. சரிங்களா? தென் அடுத்தது 8x2 x3. அப்போ 8ன்றதுல 8ல 2 ஆஃப் ஆஃப் த வேல்யூ, ஸோ -4. அப்போ x2 x3. அப்போ செகண்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம் வரக்கூடிய இடத்துல -4 போடுவோம். அப்போ தேர்ட் ரோ செகண்ட் காலம் இங்கேயும் அது -4. தென் x3 x1 -4 கொடுத்துருக்கோம், அதில் ஆஃப் ஆஃப் த வேல்யூ, ஸோ -2. அப்போ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தோட வேல்யூ -2 ஆர் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலத்தோட வேல்யூ -2. கண்டிப்பாக பாருங்க, இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும். A ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸாக இருக்கணும். செக் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? D1 ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ D1ன்றது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஒன்லி 2. ஸோ டிட்டர்மினன்ட் A11, ஸோ 2. தென் 2ன்றது பாசிட்டிவ் வேல்யூ. சரிங்களா? அடுத்து D2 பாருங்க. D2 2 ரோ 2 காலம், ஸோ 2 6 6 1. இதை செக் பண்ணி பாருங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 into 1னா 2 தான், மைனஸ் 6 into 6 36. அப்போ இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? -34 கிடைக்கும்.
இது என்னதுன்னு பாருங்க நெகட்டிவ். சரிங்களா? போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்துருச்சு. ஃபர்தரா நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காது. D3 இங்க ஃபைண்ட் பண்ணுமானா நோ நீட். D3 இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த அளவுக்கு நோ நீட். ஏன் சார் நோ நீடுன்னு கேட்டா, இங்க பாசிட்டிவ் வந்துருச்சு, இங்க நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் மிக்ஸ் பண்ணி வந்ததுனால, டைரக்ட்டா நம்ம இங்க எழுதிற முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட நேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டெஃபனைட் தான். D3 போகாமயே என்னால சொல்ல முடியும். ஏன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ D3 எனக்கு வேண்டியதில்ல. நேச்சர் இஸ் இன்டெஃபனைட். புரிஞ்சுங்களா சார்? ஸோ மூவ் ஆன் டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிளோட மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா, கேபிட்டல் A. ஸோ 5x1 ஸ்கொயர். அப்போ x1 ஸ்கொயர் வரக்கூடிய இடத்துல 5 போட்டுக்கலாம். x2 ஸ்கொயர் அதுவும் 5 தான். ஸோ ரெண்டாவது டயகனல் 5. 14x3 ஸ்கொயர் மூணாவது டயகனல் 14. சரிங்களா? ஸோ எக்ஸப்ட் டயகனல் ஆஃப் ஆஃப் த வேல்யூ. ஸோ 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இதில் ஆஃப் ஆஃப் த வேல்யூ. ஸோ 2/2னா 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வரக்கூடிய இடத்துல 1. அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வரக்கூடிய இடத்துல 1. ஏன்னா இது ரெண்டுமே ரிப்பீட் ஆகும் இல்லைங்களா? அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம் இல்லை தேர்ட் ரோ செகண்ட் காலம் -16 கொடுத்துருக்கும். அதில் ஆஃப் ஆஃப் த வேல்யூ என்னன்னா -8. சரிங்களா? செகண்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ செகண்ட் ரோ தேர்ட் காலத்தில் -8. சிமிலர்லி தேர்ட் ரோ செகண்ட் காலம் -8. ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூமே ரிப்பீட் ஆயிருக்கணும். தென் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் சொல்லலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் அதில் ஆஃப் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ -4. அதில் ஆஃப் ஆஃப் த வேல்யூஸ் -4. சரிங்களா? இங்கேயும் -4, இங்கேயும் வேல்யூ ரிப்பீட் ஆயிருக்கு -4. சரிங்களா? செக் பண்ணி பார்த்துங்க இந்த மேட்ரிக்ஸ் A ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போ D1ன்றது என்ன சார்? டிட்டர்மினன்ட்ஸ் 1 ரோ 1 காலம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5. ஸோ 5ன்றது நமக்கு கிளியராக தெரியும் பாசிட்டிவ். 5ன்றது பாசிட்டிவ். தென் D2 ஃபைண்ட் பண்ணுங்க சார். D2 என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 ரோ 2 காலம். அப்போ 5 1 1 5 இல்லைங்களா? இது ஒர்க் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 5 into 5னா 25. 1 into 1னா 1 தான். ஸோ 24 கிடைக்கும். ஸோ 24ன்றது கம்பல்சரி இது பாசிட்டிவ் தான். அப்போ அடுத்து கண்டிப்பாக போய்த்தாகணும். D3 இந்த எக்ஸாம்பிள் போய்த்தாகணும். ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கு. சரிங்களா? இதை D1 D2 வச்சு சொல்ல முடியாதனால இப்போ D3 ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ D3 டிட்டர்மினன்ட்ஸ் 3 ரோ 3 காலம். ஸோ 5 1 -4 1 5 -8 -4 -8 14. சரிங்களா? செக் பண்ணி பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 5 into 14 5. ஸோ 10 5s are 50, 4 5s are 20. அப்போ 70 கிடைக்கும். 14 5s are 70. 8 into 8 64. ஆப்போசிட் சிம்பிள். ஸோ -64. -1 into 1 into 14னா 14 தான். 1 into 14னா 14 தான். 8 4s are 32. ஆப்போசிட் சிம்பிள். ஸோ -32. ஃபைனலி -4 into 1 into -8னா -8 தான். 4 into 5னா 20 சிம்பிள் மாறிடும். அப்போ +20 ஆயிடும். சரிங்களா? செக் பண்ணி பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 5 into 70ல 64 போயிடுச்சுன்னா 6 minus 14ல 32. ஸோ 14 24 34 அப்போ -18 கிடைக்கும். ஸோ உள்ள ஆல்ரெடி -18 இருக்கும், வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ +18 ஆயிடும். ஸோ வெளியே மைனஸ் இருக்கு சார். 32ல 14 போச்சுன்னா -18. ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ். ஸோ +18. தென் -4. ஸோ 20ல 8 போச்சுன்னா 12. 20ல 8 போச்சுன்னா 12 இருக்கும். அப்போ 5 6 are 30 plus 18. 12 4s are. So 12 4s are 10 4s are 40. 12 4s are 48, but opposite symbol. So 30 plus 18 na 48. 30 plus 18 na 48 minus 48. அப்போ D3 ஓட வேல்யூ என்ன சார் கிடைக்குது நமக்கு? 0ன்னு கிடைக்குது. D3 ஓட வேல்யூ 0. ஸோ D1 பாசிட்டிவ், D2 அதுவும் பாசிட்டிவ், D3 மட்டும் 0. அப்போ நேச்சர் என்ன சார் சொல்லலாம்? ரெண்டு பாசிட்டிவ் இருக்கு, ஒன்று மட்டும் 0 ஆகுது. அப்போ நேச்சர்ன்றது என்ன சார்? எஸ், பாசிட்டிவ் பாசிட்டிவ் செமி டெஃபனைட். பாசிட்டிவ் செமி டெஃபனைட். இது மாதிரி நம்ம எவ்வளோ சம்ஸ் வேணால் போட்டு போயிட்டே இருக்கலாம்.
இது நேச்சர் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் யூசிங் மேட்ரிக்ஸை வச்சு சொல்றது. ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணா அது அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கங்க. யூட்டிலைஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.